சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு தாயின் மீது மிகுந்த அன்பும் பாசமும் கொண்டவர். அல்லாஹ்வுடைய தீனை ஏற்பதற்கு முன்னால் தாயுடைய விஷயத்தில் பணிவிடையில் எல்லையை மீறுகிறார். அவ்வளவு பணிவிடை செய்கிறார். இஸ்லாமை ஏற்றதற்கு பிறகும் அதே நிலை. ஆனால் தாய் தன் மகன் அல்லாஹ்வுடைய தீனை ஏற்றுக்கொண்டான் என்பதற்காக மகனை பார்த்து சொன்னார்கள், சஅதே, இதுவரை எனக்கு செய்ததை நான் சாப்பிட மாட்டேன், எந்த ஒரு நல்காரியத்தையும் செய்ய மாட்டேன், என் மரணமாகும் வரை இஸ்லாமை விட்டு அல்லாஹ்வுடைய தீனை விட்டு வெளியே வரவில்லை என்றால் என் நிலை இதுதான், நான் சாப்பிட மாட்டேன், இதே நிலையில் மரணித்து விடுவேன். சஅத் அவர்கள் தன் தாயை பார்த்து சொன்னார்கள், என் தாயை, உங்கள் மீது நான் மரியாதை கொண்டிருக்கிறேன், உங்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்பதை என் இறைவன் புறத்திலிருந்தும் தூதரின் புறத்திலிருந்தும் அறிவுரையாக பெற்றிருக்கிறேன். ஆனால் உங்களுக்கு அல்லாஹ் 100 உயிரை கொடுத்தால், அந்த 100 உயிரை நீங்கள் இழந்தாலும் சரி, இந்த ஒரு காரியத்திற்காக இந்த நிலையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதை குறித்து நான் கவலை கொள்ள மாட்டேன். என் நோக்கம் நீங்கள் அல்ல, என் நோக்கம் இந்த உலகம் அல்ல, என் நோக்கம் அல்லாஹ் அவனை பெறும் வரை யாரை இழந்தாலும் நான் அதை குறித்து அதை நான் பொருட்படுத்த போவதில்லை என்று சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள்.